உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, மோகன் அண்ணாவை தேடி நீ எங்க போவ? அண்ணா எங்கெல்லாம் போவாரோ அந்த எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அண்ணாவை காணோம். போலீஸும் தேடுறாங்க. அவரை பத்தி எதுவுமே தெரியல. நீ எங்க தேடுவ? கீர்த்தி அக்கா, அத பத்தி கவலைப்படாதீங்க. மோகனை எவ தேடி கண்டுபிடிக்க நான் ஏற்கனவே எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். அதோ பாருங்க. இது இது என்னது? இது குஷியோட புத்திசாலித்தனத்துக்கான ஆதாரம். தாமினி அக்கா கார்ல இருந்து கொட்டியிருக்க பெட்ரோல். இது என்ன மோகனையா கிட்ட கூட்டிட்டு போகும். குஷி, நீ எனக்காக ஒரு உதவி செய்வியா? அதுக்கப்புறம் நான் குஷி கிட்ட என்ன சொன்னனோ அத அப்படியே அவ செஞ்சுட்டா. நான் ராதாவை காப்பாத்த கூடாதுன்னு என்ன தடுக்க முயற்சி பண்றீங்கல்ல? என்ன கேவலமான வேஷம் இது? ஒரு நிமிஷம். அன்னைக்கு கோவிலுக்கு போற வழியில கூட நீங்க தானே அது? இப்ப மறுபடியும் என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? உங்க வயசுக்கு எப்படி பண்றீங்களா? வெக்கமா இல்ல? ஆனா இதுக்கு மேல உங்க மகளோட சேர்த்து உங்களுக்கும் தி எண்ட். உங்க ரெண்டு பேரோட கேவலமான விளையாட்டு இதோட முடிஞ்சது. இப்ப முகத்தை மூடிக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க ரெண்டு பேரோட சுயரூபம் என்னன்னு நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா என் கூட வாங்க. உங்கள இப்போ பாக்குறேன் உன் ராதாவை பாக்கிறதுக்கு நீ எப்படி போறேன்னு. வந்துட்டான் பெருசா. நான் வேஷம் போட்டதை கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் மோகன் கண்ணா, உனக்கு முன்னாடி பிறந்தவடானா? இனிமேதான் இந்த அத்தையோட சுயரூபத்தை நீ பார்க்க போறடா. இந்த உலகத்துல என்னை விட பெரிய வில்லி எவளுமே கிடையாது. சொல்றது புரிஞ்சுதாடா? கடவுளே, இவன் என்ன இவ்வளவு கனமா இருக்கா? இவன் அழுத்துல என் உயிரே போயிடும் போல இருக்கே. யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. ராதா, நீ இந்த பாதையில தாமினியை எப்படி தேடுவ? அத நான் சொல்றேன். நீங்க சின்ன வயசுல ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல? சோ இது அந்த ஸ்டோரியோட பிராக்டிகல்ஸ். தாமனியோட கார்ல 5 லிட்டர் பெட்ரோல் இருக்கதா நாம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பெட்ரோல் 2 கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் விகிதம் கீழே கொட்டிட்டே வருது. சோ தாமனி மிஞ்சி போனா 10 கிலோமீட்டர் தூரம் தான் போயிருப்பா. அதுக்கப்புறம் அவளோட கார் ஆஃப் ஆயிடும். ஒண்ணு அவ மெக்கானிக்கா கேட்கணும், இல்லனா அவ யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்கணும். ஆனா அதுக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம்னா நம்மளால அவளை பிடிக்க முடியும். அடேங்கப்பா குஷி,
பரவாயில்லையே குஷி, நீ பெரிய ஆளுதான். இவ்ளோ நாளா உன்னோட மேக்ஸ் டெஸ்ட் பேப்பர்ல நீ 0 வாங்கிட்டு வந்ததை தான் பாத்திருக்கேன். திடீர்னு இவ்ளோ விஷயம் எங்க இருந்து நீ கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க மிஸ்ஸோட டீச்சிங் விளைவு. ரோசி மிஸ்ஸா? என்னோட மிஸ் இல்ல, மிஸ் ராமா. அதுக்கப்புறம் ராமா ஜெயில இருந்து தப்பிச்சிட்டா. இன்னொன்னு தெரியுமா, அவ ஃப்ரெண்ட்ஸா வந்தாங்க, சக்தி அக்கா அண்ட் துவா பெரியமா. அவங்களும் இங்க ஹெல்ப் பண்ண வந்தாங்க. என்ன? ரொம்ப நன்றி கடவுளே, எப்படியோ நீங்க ராதாவை ஜெயில விட்டு தப்பிக்க வச்சிட்டீங்க. பாத்தீங்களா, என் குஷி இப்ப இவ்ளோ சந்தோஷமா இருக்கா. ராதா ஜெயில விட்டு தப்பிச்சு வந்துட்டா. கண்டிப்பா அவ மோகனை கண்டுபிடிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவளுக்கு மோகன் கிடைச்சிட்டானா அப்புறம் மோகன் ராதா நிரபராதிங்கிறத நிரூபிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைச்சிடும். நீங்க சரியா சொன்னீங்க. பிரச்சனை முடிவுக்கு வராது. சொல்ல போனா இப்பதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்க போகுது சித்தி. என்ன? நீ என்ன சொல்ற? சேகர், நான் உன்னதான் கேக்குறேன். என்ன விஷயம்னு சொல்லு சேகர். என்ன ஆச்சுன்னு நீ சொன்னதானே எங்க எல்லாருக்கும் தெரியும். என்னாச்சு சேகர் அண்ணா, சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. சேகர், என்னன்னு சொல்லுப்பா. துளசி மோகனுடைய கொலை வழக்குல இன்று புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ராதா மோகன், அதாவது துளசி மோகனுடைய கொலை வழக்குல கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ராதா மோகன் சிறையிலிருந்து தப்பித்து விட்டார். அவரை கண்டவுடன் சுட்டுத் தள்ள காவல்துறை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.